குழந்தைகளிடம் நாம் செய்ய வேண்டியது என்ன என்கிற கருத்தில் ஐயா சிவா கதிரவன் அவர்கள் கற்பித்தல் முறை பற்றி ஆசிரியர்களுடன் நடத்திய உரையாடல். வணக்கம். குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன என்பதை பற்றி எனக்கு புரிந்திருக்கிற சில பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அடிப்படையில் குழந்தைகள் நாம் கற்றுக் கொடுக்கிற வாய்ப்புள்ளவர்களாக ஒரு சூழல் இருக்கிறது. நாம் பள்ளிக்கூடங்களில் போய் அடிப்படையான பாடங்களை, வாழ்வியல் முறைகளை நம்முடைய புரிதலிலிருந்து கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்போடு இருக்கிறோம். அந்த வாய்ப்பின் வழியாக குழந்தைகளை நாம் எவ்வாறு அணுகுவது என்பதுதான் இன்று நாம் பேசுவதனுடைய அடிப்படை கருத்து. இந்த பள்ளிக்கூட சூழலில் இருக்கிற குழந்தைகள் நாம் கற்றுக் கொடுப்பதற்குரிய வாய்ப்பு, இவற்றிற்கு முன்பு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில பகுதிகள் இருக்கின்றன. குழந்தைகளினுடைய வளர்ப்பு குறித்து, குழந்தைகளுடைய கற்றல் குறித்து. அந்த கற்றலை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் வழியாக, ஆழ்ந்து புரிந்து கொள்வதன் வழியாக மட்டுமே குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் ஒரு முடிவிற்கு வர முடியும். ஒரு குழந்தை வகுப்பறையில் இருக்கிறது அல்லது ஒரு குழந்தை வீட்டில் இருக்கிறது என்றவுடன் அந்த குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொன்றிலும் நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு பொதுவான பார்வையோடு நாம் இருக்கிறோம். அப்படித்தான் நம் வீடுகளில் இருக்கிற குழந்தைகளை கையாளுகிறோம். நாமும் குழந்தைகளாக இருக்கிற போது அப்படி கையாளப்பட்டிருக்கிற பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த வகைமையில் குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பது, உங்களுக்கு ஒரு குழந்தையோட பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஏதாவது வழிகாட்டி கொண்டே இருப்பது என்பதுதான் இன்று சமூகம் முழுவதும், நீங்கள் இருக்கிற இடமும் சரி, சமூகம் முழுவதும் இருக்கிற இடங்கள் குழந்தைகளின் மீதான அணுகுமுறை என்பது அப்படித்தான் இருக்குது. அப்போ இந்த சூழல்ல குழந்தைகளை பற்றி நாம் புரிந்து கொள்வது என்பது, குழந்தைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வது என்பது, குழந்தைகளோடு அணுக வேண்டும் என்று நாம் விரும்பி ஏற்றுக்கொள்கிற பணி என்பது சற்று ஆழமான புரிதலோடு இருந்தால் நல்லது. அது என்ன ஆழமான புரிதல் என்று பார்க்கிற போது, குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும் என்கிற நிலையும், குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது என்கிற நிலையும் முதலில் தவிர்க்கப்பட வேண்டியது. 2 வகையான நபர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒன்று, குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும் என்று குழந்தைகளை கனத்த பெருத்த குழந்தைகளாக மாற்றிவிடும் பெற்றோர்கள். இன்னொரு புறம், குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது என்று ஒவ்வொரு செயலிலும் தலையிடுகிற பெற்றோர் நிலை. இவர்கள் இருவரும் 2 முனைகளில் நிற்பதை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து நம்ம அப்படி பார்க்குறோம். ஒன்று, குழந்தைக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பது. நிற்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது, உட்காரும்போது, விளையாடும்போது, எப்பொழுது பார்த்தாலும் குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது என்கிற அறியாமையிலிருந்து பெற்றோர்கள் குழந்தைகளோடு பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு நிலை. இன்னொன்று, குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும், அவர்கள் நேரடியாக இயற்கையாகவே இந்த பூமியில்
குதித்தவர்கள். அவர்களை நாம் ஒன்றும் சொல்வதற்கில்லை. எல்லாம் அவர்கள் உணர்ந்தே செயல்படுகிறார்கள் என்று ஒரு போக்கிரித்தனத்தை அனுமதிப்பது. இந்த 2 முனைகளும் ஒரு வகையான தீவிரவாத நிலைதான். தீவிரமான நிலைதான். 2ம் சரியான நிலை என்று சொல்ல முடியாது. 2ம் நேரெதிரான தீவிரத்தன்மையில் இருக்கிற அ ஒரு நோயுற்ற நிலை. அது சீர் செய்யப்பட வேண்டியது. அடிப்படையில் குழந்தைகளுக்கு கற்றல் பற்றி அக்கறைப்படுகிற ஒருவர், இந்த 2 நிலைகளில் இருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஒரு ஒரு குழந்தைக்கு சொல்லிக் குடுக்க போறீங்கன்னா, குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு என்பதாகவோ, குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது என்பதாகவோ உங்க சிந்தனை முறை இருக்கக்கூடாது. உங்க சிந்தனை அப்படி இருக்கவே கூடாது. அப்ப என்ன அதுல இருக்கு என்பதாக பார்த்தோம் என்றால், குழந்தைகளுக்கு தெரிந்தவைகளும் உண்டு. குழந்தைகளுக்கு தெரியாதவையும் உண்டு. குழந்தைகளுக்கு தெரிந்து வைத்திருக்கிற ஒன்றை குழந்தைகள் தெரிந்து வைத்திருக்கிற ஒன்றை, நீங்கள் கூட தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த ஒன்று, குழந்தைகளுக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2ம் பொருந்த வேண்டும். இதுதான் கற்றல் செய்கிறபோது நிகழ வேண்டிய ஒன்று. உங்களுக்கு படிச்சதெல்லாம் கொண்டு வந்து குழந்தைட்ட ஒப்பிக்கிறது. பள்ளிக்கூடங்கள்ல அதான் நடக்குது. ஒண்ணுமே இருக்காது. அந்த ஆசிரியர்களுக்கும் சரி, அந்த பாடத்திட்டம் உருவாக்குவவங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது என்பது பற்றி எதுவுமே தெரியறதில்ல. நான் தெரியறதில்லன்னு பார்க்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்த குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில படிக்கவோ, எழுதவோ பயிற்சி குடுத்து, அத தேர்வாக்கி, மதிப்பெண்ணாக்கி, அத சந்தைக்கு கொண்டு வர்றது. இதுதான் குழந்தைகள் மீது நடக்கிற வழக்கம். இப்ப இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல அப்படி இல்ல, இப்படி இல்ல. அது நமக்கு தெரியல. அது நம்ம தனியா பேச வேண்டிய பகுதி. ஒரு முழுமையான புரிதலோட அத பேசணும். அந்த காலத்துல எப்படி சொல்லி தரப்பட்டுச்சு அப்படின்னு. அது ஏன் வழக்கொழிஞ்சு போச்சுங்கிறதெல்லாம் பேசணும். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன என்றால், குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது என்று இருக்கிற அறியாமையும், குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும் என்கிற பொறுப்பற்றத்தனமும் நேரெதிராக நின்று கொண்டு குழந்தை வளர்ப்பில் தீவிரமாக செல்வாக்கு செலுத்துகின்ற நிலையை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கிறோம். அப்ப இந்த இந்த 2 நிலைகளையும் தவிர்த்துட்டு, குழந்தைகளுக்கு தெரிந்த பகுதிகளும் இருக்கு, தெரியாத பகுதிகளும் இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மைய நம்ம பார்க்கணும். ரொம்ப அடிப்படையான அணுகுமுறை இது. ஒரு உண்மை இது. இந்த உண்மைய பார்த்தா பள்ளிக்கூடங்கள்ல உங்கள விடமாட்டாங்க. நீங்க ஆசிரியரா இருந்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்குள்ள இந்த உண்மையோட போனீங்கன்னா விடமாட்டாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு உண்மை தேவையில்ல. அது ஒரு நிர்வாகம். அதுக்கு சில கட்டமைப்பு முறைகள் இருக்கு. அதுக்கு சில போக்குகள் இருக்கு. அத தாண்டி உங்க உண்மையெல்லாம் அங்க தேவையும் இல்ல. அதுல அவங்களுக்கு விருப்பமும் இல்ல. ஆனா, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரா இருக்கிறபோது, உங்களுக்கு இது வேணும். இது முதல்ல வேணும். இந்த உண்மைய உள்ள வச்சுக்கிட்டா மட்டும் தான், நீங்க குழந்தைகளோடு அணுகுகிற போது, குழந்தைகள நீங்க கையாளும்போது, அணுகும்போது, ஒரு மென்மையான, ஒரு மனிதநேயத்தோட இருக்கிற ஒரு செயல்பாட்டாளரா நீங்க இருப்பீங்க. அடிப்படையில நீங்க மனிதத்தன்மை இழக்காம இருக்கிறதுக்குரிய இழக்காம இருக்கிறதுக்கு தேவையான புரிதல் இது. உங்க முன்னால இருக்கிற குழந்தைக்கு தெரிந்ததும் இருக்கிறது, தெரியாததும் இருக்கிறது. தெரியாததை நம்மிடம் கற்றுக்கொள்ளப் போகிறது. தெரிந்ததை வாய்ப்பு இருந்தால் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான். எதைப் பற்றி தெரிந்திருக்கு? இந்த உலகத்தைப் பற்றி, தொழில்நுட்பம் பற்றி, அப்பா, அம்மா சண்டை பற்றி, அதற்கான தீர்வு பற்றி, பார்த்து வைத்திருக்கிற அ உலக நடப்புகள், எதைப் பற்றி வேணாலும் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அது புரிஞ்சும் இருக்கும், புரியாமலும் இருக்கும். இப்படி இருக்கும். அடிப்படையில அந்த குழந்தையினுடைய செயல்பாடு உணர்வு அடிப்படையில இருக்கும். ஏன் உணர்வு அடிப்படையில இருக்கும்னு நான் சொல்றேன்னா, அந்த குழந்தைங்க அந்த குழந்தைக்கு இருக்கிற வாய்ப்பா இருக்கிற சேகரிக்கிற அறிவு குறைவா இருக்கும். வாழ்நாளினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில பார்க்கும்போது, இவ்வளோ காலம் 5 வருஷம், 6 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில
அந்த குழந்தை சேகரிச்சு வச்சிருக்க அறிவு என்பது உணர்வை விட குறைவா இருக்கும். அப்ப உணர்வு அதிகமா இருக்கும். உணர்வின் அடிப்படையில இயங்குகிற போது, அந்த குழந்தைங்க இன்னும் கூடுதலான புத்திசாலித்தனத்தோட, இன்னும் கூடுதலான பார்வையோட இருப்பாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைகள் பற்றி நம்ம ஒரு ஒரு தீர்க்கமான புரிதலோட போணும். நீங்க இத நம்பக்கூடாது. இத பின்பற்றக்கூடாது. இப்படி இருக்காங்களான்னு பார்த்து கூட புரிஞ்சுக்குங்க. இந்த புரிதல் முதல்ல முக்கியம். இந்த புரிதலோட போனீங்கன்னா தான், நீங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில, பக்கத்துல இருக்கிறது ஒரு குழந்தை, ஒரு உயிர் என்கிற அடிப்படையில அந்த குழந்தைகளோட உறவு பாராட்ட முடியும். அப்புறம் இப்ப இருக்கிற கல்வி முறைகள் அல்லது இப்ப இருக்கிற நடப்பு, அதுல ஏற்படக்கூடிய நெருடல், அதுல ஏற்படக்கூடிய சிக்கல், இது எல்லாத்தையும் கையாள்றதுக்கு முழுக்க முழுக்க பள்ளிக்கூடங்கள், கல்வி முறைகள் உங்கள என்ன சொல்ல வற்புறுத்துறதா நான் பார்க்கிறேன்னா, என்ன சொல்ல வற்புறுத்துது? உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு உங்களால வெல்ல முடியாத ஒன்றின் மீது நீங்க உடன்பட்டு போகணும். அல்லது அதை விட வெல்வதற்கு அரிய நிலைக்கு நீங்க போகணும் என்பதை சொல்லிக் குடுக்குறாங்க. இது ஒரு அ கடினமான உண்மை. பள்ளிக்கூடத்தில படிக்கிற போது, ஒண்ணு நீ உனக்கு மேல இருக்கிற, உன்னை சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு உடன்படணும். அதாவது சமூகம் நீ சொல்றத கேட்கிற இடத்துக்கு நீ போணும். இந்த 2 சொல்லி தர்றத ஒரு கல்வி முறையா வச்சிருக்காங்க. சமூகம் சொல்லி தர்றதுன்னா, இன்னைக்கு இருக்கிற சமூகம் சொல்லி தர்ற கல்வி என்பது முழுக்க போட்டி, பொருளாதாரம் தான். அத தாண்டி வேற எந்த புனிதமும் கல்வி முறைக்குள்ள இல்ல. எல்லாமும் போட்டியும் பொருளாதாரம் தான். இலக்கு, வெற்றி, உன்னால் முடியும், நீதான் வெல்ல பிறந்தவன் இப்படி கதையெல்லாம் பல்கலைக்கழகம் வரைக்கும் நடக்குது. அப்போ இந்த கல்வி முறைக்குள்ள ஆசிரியரா நீங்க வேலை செய்றபோது, அடிப்படையில நீங்க மாந்தநேயத்தோட இருக்கணுங்கிறதுக்கான புரிதல். 2வது இந்த கல்வி முறையினுடைய நிலை இதுதான். அப்ப இந்த நிலை இந்த 2யும் இப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த நிலையினுடைய வெளிப்பாடு எப்படிலாம் நம்ம எதிர்கொள்றோம்? இது எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு தான் நீங்க ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லி தர்றது என்பதை நீங்க முடிவு செய்யணும். கண்டிப்பா கையில குடுத்திருக்கிற ஒரு சிலபஸ் ஆசிரியரா இருக்கிறவங்களுக்கு கையில அந்த பள்ளிக்கூடம் ஒரு பாடத்திட்டம் குடுத்துருக்கும். அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில நீங்க வேலை செய்யணுங்கிற ஒரு நிலை இருக்கும். இது பொதுவா ஆசிரியர்களுக்கு இருக்கிற நெருக்கடி அல்லது அதுதான் வாய்ப்பு. இப்போ ஆற்று மெய்யியல் அல்லது ஆற்று வாழ்வியல் வழியா ஒரு கல்வி முறை என்பது எப்படி இருக்கும்? நாம ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லிக் குடுக்கணும்? என்பதை பற்றி நம்ம பேசும்போது, ஆசிரியரா இருக்கிற ஆசிரியரா பணி செய்ற உங்களுக்கு சில பகுதிகள்ல அது அ புரியக்கூடும், உதவக்கூடுங்கிற அடிப்படையில நான் சில செய்திகள உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப நடப்புல இருக்கிற கல்வி முறைக்கு முற்றிலும் மாற்றான அதாவது வேறு கோணத்துல இந்த வாழ்வியல பார்க்கிற கல்வி தான் நான் உங்களுக்கு சொல்றது. இது என்ன அடிப்படையில திட்டமிடப்பட்டிருக்கு? என்ன அடிப்படையில உருவானது? அல்லது என்ன அடிப்படையில இது இருக்கணும்னு என்னுடைய விருப்பம்? என்றெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு சில காரணம் இருக்கு. நான் இந்த உலகத்த எனக்கு முதல்ல என் பேரு இதுதான். நான் தான் அப்படின்ற உணர்வு வரும்ல. அந்த உணர்வு வரும்போது இந்த சமூகத்த எதிர்கொள்றதுக்கு எனக்கு இருந்த சிக்கல் என்ன? அந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு நான் செஞ்ச முயற்சி என்ன? என்னுடைய புரிதல் என்ன? அதுதான் முதல்ல பாடமா நான் புரிஞ்சுகிட்டது. இந்த சமூகத்துல எனக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு நிலைமை இருக்கும். உங்க என்னுடைய பேர் இதுதான் அப்படின்னு நீங்க முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு நாள் இருக்குல்ல. நான் இதுதான் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு நாள் இருக்குல்ல. அந்த நாள் அநேகமா உங்களுக்கு ஒரு 3 1/2 வயசு, 4 வயசு, 5 வயசு இப்படி ஏதோ ஒரு அ
ரொம்ப முந்தி காலம் அப்படின்ற ஒரு காலத்துல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் நானு. இதான் நானுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு காலத்த யோசிப்பீங்க. அந்த காலத்த யோசிக்கும்போது, அந்த யோசனையில சமூகத்த நீங்க எப்படி பார்த்தீங்க? எத சிக்கலா நெனச்சீங்கங்கிறது தான் அ நீங்க படிச்ச பாடமே. நான் படிச்ச பாடம் தான். முதல்ல அந்த பாடத்துல இருந்து தான் ஒரு கல்வி முறைங்கிறது எப்படி இருக்கணும் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னுடைய அனுபவத்துல இந்த சமூகம் தொடர்ந்து என் மேல ஏதோ ஒரு விதத்துல அதிகாரம் கீழ்ப்படிய செய்யணும் என்னைய. நான் அந்த சமூகத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படி ஒரு ஒரு வார்த்தைக்காக அத சொல்றேன். ஒரு சொல்லாக சொல்றேன். அப்படி ஒரு உணர்வு எனக்கு இருக்கும். என்னைப் பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் உருவாகுதுல்ல. இந்த சமூகத்தோட உறவாடும்போது. சிறுவனா இருக்கும்போது, கொஞ்சம் வளர்ற நிலையில சமூகத்தோடு உறவாடுற அந்த கவனம் வரும்போது, நம்ம சமூகத்தோட உறவாடுறோம் அப்படிங்கிற அந்த செயல்பாடுகள்லாம் துவங்குகிற போது, இந்த சமூகம் நான் இப்படிதான் போணும், இப்படிதான் இருக்கணும், இதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும். கீழ்ப்படிதல் என்பதற்கு என்பதாக பொருள் வரக்கூடிய ஒரு அழுத்தம். அவங்க சொல்றத கேட்டுட்டா அந்த அழுத்தம் குறையும். இல்லன்னா அந்த அழுத்தம் இருக்கும். தனிமைப்படுத்தப்படுவேன். அல்லது அ தண்டிக்கப்படுவேன். அல்லது கண்டனம் செய்யப்படுவேன். அல்லது எனக்கு வேற சிறிதாவோ, பெரிதாவோ என் மேல குற்ற உணர்வுகள் எழும்புற மாரியான செயல்பாடுகள் இருக்கும். அல்லது ஆலோசனைகள் இருக்கும். தொடர்ந்து நெருக்கடியாவோ, நிதானமாவோ வழிகாட்டல்கள் இருந்துட்டே இருக்கும். இப்படி அந்த வயசுல நான் பார்த்துருக்கேன். அப்ப என்னை பற்றி எனக்கு ஒரு கருத்து உருவான போது, அந்த கருத்தோட நான் சமூகத்தோட உறவாடும்போது, எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்பது, இந்த சமூகம் ஏதோ ஒரு வகையில என்ன கீழ்ப்படிய செய்யுது. என்ன கீழ்ப்படிய செய்யுது. இந்த கீழ்ப்படிதலுக்கு உள்ளாகுறேன் அப்படின்னா, அந்த அழுத்தத்த குறைச்சுக்கிறது. நான் ஏதோ ஒரு மரப, ஏதோ ஒரு விதிய நான் மீறுறேன் அப்படின்னா, அந்த அழுத்தத்த அதிகமாக்குது. அது வேற வேற வடிவங்கள்ல வெளிப்படுத்துது. இதுதான் இந்த சமூகம் எல்லா வகையிலயும், எல்லா மனிதர்கள் மீதும் தொடர்ந்து செயல்படுத்துற செயல்முறை. உங்களுக்கும் இது நடந்திருக்கும். இப்படிதான் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடக்குது. எல்லா குழந்தைகளுக்கும் இப்படிதான் நடக்கும். இந்த அழுத்தத்த உள்வாங்கிக்கிட்டு, அழுத்தத்த ம் கடந்து போற குழந்தைகளாவோ, அல்லது அந்த அந்த அழுத்தத்திற்கு உள்ளாகுற குழந்தைகளாவோ, ஒரு குழந்தைய மாத்துற அந்த செயல்பாட்டுக்கு பேரு தான் கல்வி முறையா இன்னைக்கு இருக்கு பள்ளிக்கூடங்கள்ல. குழந்தை மீது அந்த குழந்தைக்கு தனிப்பட்ட கருத்து உருவாகுற நேரத்துல, அந்த குழந்தைக்கு நிச்சயமா இந்த சமூகத்தோடு உறவாடும்போது, ஒரு செயல் மற்றும் புரிதல் ஏற்படும். ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படும்போது, இத செய்யாத, அத செய்யாத, இத செய்யாத, அத செய்யாதன்னு பட்டியல் உங்கட்ட வர ஆரம்பிக்கும். அப்படி அந்த பட்டியல நீங்க மீறுனீங்கன்னா, நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க, தண்டிக்கப்படுவீங்க, கண்டிக்கப்படுவீங்க, நெருக்கப்படுவீங்க. இது நடக்கும். இது இந்த நெருக்கடிக்கு நீங்க யார்ட்ட போய் விடை கேட்கிறது? யார்ட்ட போய் விண்ணப்பிக்கிறது? யார்ட்ட போய் முறையிடுறது? எந்த கதையுமே அங்க கிடையாது. நீ ஒண்ணு பணிஞ்சு போணும். அல்லது அதுக்குள்ள இருந்து கேட்கிற இன்னொரு சத்தம், நீ வெற்றி கொண்டு இதுக்கு தலைமை ஏத்துக்கோ. அல்லது இதுல முதன்மையானவனா வந்துட்டேன்னா, இது உனக்கு இருக்காது. இப்பவும் கூட நம்ம பார்க்குறோம். கஷ்டப்பட்டு படிச்சேன்னா, அப்புறமா நீ நல்லா இருக்கலாம். அப்படின்னு பல பெற்றோர் குழந்தைகள்ட்ட என் காது பட பேசியிருக்காங்க. இதுதான் அப் அதுக்குள்ள இருக்கிற அனுபவம். அப்ப இத எங்க முறையிடுறது? அப்படிங்கிற தனி விவாதம் எனக்குள்ள யோசிக்கும்போது, வேற வேற புரிதல் வந்தது. அது இப்ப நம்ம பேசுறதுக்கு பொருத்தமில்லாதது. நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அத. ஆனா, ஒரு குழந்தை இந்த சமூகத்தோடு உறவாடும்போது, எந்த இடத்துல அழுத்தத்த உணருது என்பதை புரிந்து கொள்கிற ஒரு நபராக, அந்த அழுத்தத்திலிருந்து
அந்த குழந்தையை விடுதலை செய்கிற ஒரு நபராக, அந்த அழுத்தத்திலிருந்து அந்த குழந்தைக்கு புதிய புதிய பரிணாமங்களையும், சமூகம் பற்றி வேற பரிமாணங்களையும் விளக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பவருக்கு பேர் தான் ஆசிரியர். அப்படி இருப்பதற்கு வடிவமைச்சு வச்சிருக்கிற ஒரு தொகுப்புக்கு பேரு தான் பாடத்திட்டம். அப்படிதான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க கையில வச்சிருக்கிற அல்லது நடப்புல இருக்கிற எந்த பாடத்திட்டமும் இந்த அம்சங்களோட இல்லங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னைய போலவே உங்களுக்கும் நல்லா தெரியும். இதுதான் பாடத்திட்டம். அப்ப இந்த அழுத்தம் எங்கிருந்து விடுதலை ஆகுது? எங்கிருந்து முதல்ல இப்படி ஒரு சமூகம் என்னை அழுத்துது. எனக்கு ஒண்ணும் செய்ய முடியல. எனக்கு மீற முடியல. அல்லது உடன்பட்டு தான் போ வேண்டியிருக்கு. அல்லது என்ன வேற பக்கம் அ மடைமாற்றம் செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு அது நடக்குது. முன்னால என் வயதுல இருக்கும்போது எனக்கு அது நடக்கல. மடைமாற்றம் ரொம்ப குறைவு தான். அழுத்தம் வந்தது அப்படின்னா நான் அழுவேன். 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு வரைக்கும் அழுதுருக்கேன். காரணம் இல்லாம அழுவேன். காரணம் இல்லன்னா காரணம் எனக்கு தெரியும். நீ என்னைய அழுத்துற, என்னால எதுவும் செய்ய முடியலன்ற இயலாமையில நான் அழுவேன். அப்படியே கத்துவேன். எனக்குள்ள கொந்தளிப்பு எல்லாமே வரும். 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு வரைக்கும் அது இருக்கும். இருந்திருக்கு. ஆனா, இதுக்குள்ள இருக்கிற உண்மை தன்மை என்னன்னா, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். வெளியில இருந்து யாரோ ஒரு நபர், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு செயல்பாடு, ஏதோ ஒரு ஒழுங்குமுறைன்னு வச்சிருக்கிற ஒரு நடப்பு என்னை செயல்பட விடாது. என்னை செயல்பட விடாது. ஒரு அ என் ஒரு ஒரு நிகழ்வு நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேனே. என்னுடைய பேனாவுல அந்த மை தீர்ந்துருச்சு. பாடம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது. அந்த மை தீர்ந்த உடனே பக்கத்துல இருக்கிற எங்க வகுப்புல எல்லாரும் 5 காசு, 10 காசுன்னு போட்டு ஒரு மை டப்பா வாங்கி வச்சிருப்போம். இந்த மை டப்பால போயி தேவைப்படுறவங்க ஊத்திக்கிடலாம். இந்த நடைமுறை 5 காசு, 10 காசு எல்லாரும் போடுற நடைமுறையாவும் இருக்கும். அல்லது லேட்டா வராங்கல்ல, அந்த பசங்கட்ட இருந்து ஒரு தண்டனையா ஒரு கப்பத்த வாங்கி, அத மை காசா மாத்தி, இது இப்படி பல பள்ளிக்கூடங்கள் இப்ப நடக்குதான்னு தெரியல. மை டப்பா வாங்கி வைக்கிறது, விளக்கமாறு வாங்கி வைக்கிறது, ஒட்டர குச்சி வாங்கி வைக்கிறது, ப டஸ்டர் வாங்கி வைக்கிறது. இப்படியெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல பல இது எல்லாம் என் மீது செலுத்தப்பட்ட அழுத்தம். நான் விரும்பின நேரத்துல வரலாமா? வேண்டாமா? இது எனக்கு கேள்வி. பள்ளிக்கூடத்துக்குள்ள வரதா இருந்தா, நீ விரும்பின நேரத்துல வர முடியாது. பள்ளிக்கூடம் என்கிற அந்த கருத்து என் மீது செலுத்திய அழுத்தம். அ எனக்கு தேவைப்படுற போது நானு மை எடுத்து ஊத்திக்கணும். எழுதணும்னு நான் விரும்புறேன். மை தீர்ந்து போச்சு. அது ஒரு விதி சொல்லுது. இந்த மாரி நீ முதல்லயே பார்க்கணும். எல்லாரும் சேர்ந்து சுத்தி நின்னு கேலியாவும், பதட்டமாக்குற மாரி என்னைய கேலியாவும், ஏளனமாவும் சிரிக்கிறதையும் பார்க்குறேன். இப்படி இது ஒரு அழுத்தமா நான் பார்க்குறேன். இப்ப நான் அந்த காலகட்டத்தில நான் நம்புன நபர்கள், பெரியவங்க, இவங்கட்ட சொன்னா தீந்துரும்னு நெனச்ச நபர்கள்ட்ட நான் பேசுறபோது, "இதுக்கெல்லாமா பயப்படுறது?" அப்படின்னு கேட்டாங்க. பின்னால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வேற எதுக்கு பயப்படுறதுக்கு வேற காரணம் வச்சிருக்காங்க. பயமற்ற அழுத்தத்தை எதிர்கொள்ற ஒருத்தர கூட நான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. விதிவிலக்கா சிலர் இருக்கிறாங்க. இந்த சமூகத்தின் அழுத்தத்த கண்டு, அ பதட்டம் இல்லாம இருக்கிற நபர் இவரு. அப்படின்னு ஒருத்தர கூட நான் பார்க்கல. அ சிலர் நான் மரியாதையா பார்க்கிற சிலர் வந்து அதுல விதிவிலக்கானவங்க. அவங்கள விட்டுருங்க. சமூக பிராணின்னு தன்னை கருதிக்கிற எந்த பிராணிக்கும் அது இல்ல. தன்னை ஏதாவது ஒண்ணுக்கு, ஏதாவது ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகுறது, ஏதாவது ஒரு அழுத்தத்த வெல்றதுக்கு போராடுறது, இப்படி நடந்துகிட்டே இருக்கு. இந்த அழுத்தம் அன்னைக்கு எனக்கு நெருக்கடியாவும், அழுகையாவும், என்னால ஆற்றிக்கொள்ள முடியாத கொந்தளிப்பாவும் தான் இருந்தது. அது ஒரு பேரருளால வேற இடத்துக்கு என்னைய நகர்த்துச்சு. அது அதுதான் எனக்கு கிடைச்ச பாடம். அது இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசுறதுக்கான சாரமே அங்கிருந்து வர்றது தான். இன்னைக்கு இந்த நிலை
நெருக்கடியா இருந்தது அப்படின்னா, குழந்தைங்க எதையுமே சொல்றதுக்கு வழி இல்லாம, எதையுமே சொல்றதுக்கு விரும்பாம, நேரடியா கையில இருக்கிற கருவிகளுக்குள்ள, தொலைத்தொடர்பு சாதனங்களுக்குள்ள தன்னை மடைமாற்றம் செஞ்சுக்கிறாங்க. அவங்க வேற பக்கம் தன்னை கவனத்த மாத்திக்கிறாங்க. இப்படி ஒரு சுழல் சுத்திக்கிட்டே இருக்கு. சிக்கி அதுக்குள்ள குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த அழுத்தத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு ஆசிரியருக்கு இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய கருத்து. எல்லா குழந்தைகளுக்கும் இப்படி அழுத்தம் இருக்கு அப்படின்லாம் நீங்க ஆய்வு பண்ண வேண்டியதில்ல. உங்களுக்கு இப்படி அழுத்தம் இருந்ததான்னு நீங்க பார்க்கணும். இ அப்படி நான் பிறந்ததிலிருந்து எல்லாம் எனக்கு உடனே உடனே புரிஞ்சிருச்சு. உடனே உடனே நானு எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டேன். உடனே உடனே என்னுடைய வளர்ச்சி நான் பார்க்கிறேன். அப்படின்லாம் நீங்க கதை சொல்ல முடியாது. ஏன்னா, நீங்க எப்போ பதட்டமாகுறீங்க அப்படிங்கிறது நான் பார்த்துருக்கிறேன். தனித்தனியா நீங்க என்ட்ட பேசும்போது, உங்க பதட்டமான சூழல்லாம் என்ட்ட சொல்லியிருக்கீங்க. இந்த இந்த பதட்டம்லாம் எங்கருந்து இன்னைக்கு பதட்டமா மாறியிருக்கு? இது எங்கருந்து வந்ததுன்னா, உங்க அழுத்தத்தின் மேல நீங்க சோர்ந்து, அழுது, உடைஞ்சு, கொந்தளிச்சு, இயலாம தேங்கி வச்சிருக்கிறது தான் இன்னைக்கு பதட்டமா, நோயா எல்லாமே இருக்கு. நான் 10 நிமிஷம் தாமதமா வந்தா என்ன? அப்படின்னு அந்த பள்ளிக்கூடம் என்னைய விடவே இல்ல. அது ஒரு பெரிய ஒழுங்கு நடவடிக்கைலாம் எனக்கு எடுத்திருக்காங்க. நான் எப்பவுமே பள்ளிக்கூடத்துக்கு தாமதமா போற ஒரு மாணவனா இருந்திருக்கேன். அது வந்து முதல்ல தாமதமா போறது மேல பள்ளிக்கூடம் என் மேல காட்டுன எதிர்வினை இருக்கு பாருங்க. அந்த எதிர்வினையினுடைய என்னுடைய மறுவினை அது. "உனக்கு முடிஞ்சத பாரு" என்று தான் நானு முடிவெடுக்கிற மாரி இருந்தது. எப்பவுமே நான் கல்லூரி படிக்கிற வரைக்கும் நேரத்துக்கு போனதில்ல. அதாவது குறிச்ச நேரத்துக்கு போமாட்டேன். இன்னும் நான் போற பேருந்து உரிய நேரத்துக்கு போனா கூட, கல்லூரி வாசல்ல 10 நிமிஷம் இருந்துட்டுலாம் போயிருக்கேன். இப்படிலாம் அவ்வளவு வன்மமான ஆளா என்னைய இந்த 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 பள்ளிக்கூடங்கள், கல்வி முறைகள் அல்லது இந்த சமூகம் அப்படி மாத்தி இருக்குன்னு கூட சொல்ல முடியும். அவ்வளவு கோவம் அதுல உண்டாயிரும். பின்னால அது வேற வேற புரிதல்ல அது மாறுதுன்னு வச்சுக்கங்களேன். என்ன அடிப்படைனா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீ வந்துரணும். குறிப்பிட்ட முறையில நீ படிச்சிரணும். குறிப்பிட்டபடி நீ உன் வாழ்க்கைக்குரிய கல்விய படிச்சுக்கிறணும். அப்படின்னு இந்த சமூகம் பள்ளிக்கூடம் வழியா சொல்லுது. எந்த எந்த வகையான அ முறைப்பட்ட சமூக வாழ்வா இருந்தாலும், அது பள்ளிக்கூடம் வழியா இத சொல்லுது. இந்த உரையாடல் வழியா அதுக்குள்ள நிக்கிற ஒரு குழந்தை படிச்சு முடிச்சு வெளியில வந்து, இந்த சமூகத்துல அளப்பரிய மாற்றம் செஞ்ச அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. எந்த அளப்பரிய மாற்றமும் பள்ளிக்கூடம் வருகைக்கு பின்பு நடக்கல. தொல்காப்பியம் எழுதினாரு. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு. ஒரு பெரிய அ காப்பியங்களும், பெரிய பெரிய நூல்களும் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க எழுதுனாங்க அப்படின்லாம் இப்ப இந்த ஒரு 100, 150 வருஷமா பள்ளிக்கூடம் இருக்குல்ல, இந்த கதையெல்லாம். இந்த கதைகள்ல படிச்ச ஒருத்தன் கூட ஒரு பெரும் காப்பியம் எழுதி, காலத்துல காலத்தால் அழியாத ஒரு மறைநூலெல்லாம் குடுத்த கதையெல்லாம் இல்ல. அதனால என்ன முடிவுக்கு வர்றேன்னா, இந்த பள்ளிக்கூடங்கள் வந்து எந்த மறைநூலை உருவாக்குற அறிவாளியும் உருவாக்காது. அது தொடர்ந்து அழுத்தம் குடுக்கும், அழுத்தத்துக்கு உள்ளாக்கும். அல்லது அழுத்தத்துக்கு உள்ளானவங்கள திரட்டி, "நீ வந்து அழுத்தத்துக்கு உள்ளாகுறவன் இல்ல. உன்னால முடியும்." அப்படின்னு அவன தன்முனைப்ப அ முறுக்கேற்றி, முறுக்கேற்றி வேற வேற திசைக்கு அவன சிதைக்கும். அவனுடைய இயல்பு சிதைக்கும். இந்த சிதைவை பார்த்து புரிஞ்சுகிட்டு, இப்படி ஒரு சிக்கலுக்குள்ள போகாத ஒரு கல்வி முறைய நம்ம வடிவமைக்கணுங்கிறது தான் கல்வி முறை குறிச்சு எனக்கு இருக்கிற விருப்பமும், பார்வையும். அப்ப இத படிச்சு, "இந்த கல்வி முறைய படிக்க வேண்டாம்னு சொல்றியா?" அப்படின்னு பல பல நேரம் எனக்கு கேள்வி வந்திருக்கு. "இந்த பள்ளிக்கூடத்துக்கு போ வேண்டாம்னு சொல்றியா நீ?" அப்படின்னு. நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். வேண்டாம். அப்ப என்ன செய்றது?
என்ன செய்றதுன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போயி நீ மறைநூல் எழுத போறதில்ல. உன் குழந்தை மறைநூல் எழுதுது அப்டின்னா, நீ விடமாட்ட. எந்த தகப்பனும், தாயும் என் பையன் இயேசு கிறிஸ்துவ ஆளான்னு பார்க்குறான் அப்டின்னா விடமாட்டாங்க. விடமாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். முகமது நபி மாரி பேசுறாரு என் பையன் அப்டின்னா, சரி முகமது நபி ஆயிரட்டும். அப்படின்னு நான் என்கரேஜ் பண்றேன்னு வச்சுக்கங்க. அத ஊக்கப்படுத்தினோம்னா, அந்த பையன என் கூட சேர விட மாட்டாங்க. இப்படிலாம் பல தாய், தகப்பன்கள் சமூகத்துல இருக்கும்போது, பள்ளிக்கூடம் தனியா நெனச்சு, ஒருத்தர திருவள்ளுவர் ஆக்கிருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணா கூட, பெற்றோர்கள் வந்து அவங்க திருவள்ளுவர் ஆகுறதுக்கான வாய்ப்ப முழுக்க முழுக்க சிதைக்கிற வேலையும் பள்ளிக்கூடங்கள் தாண்டி பெற்றோர்கள் செய்றாங்க. இப்படி ஒண்ண சுத்தி ஒண்ணு குழந்தைகள் மீது தொடர்ந்து அழுத்தத்தை உறுதிப்படுத்துற கல்வியாவும், கல்வி முறையாவும், சமூக அமைப்பாவும் இருக்கிறதுனால, ஆசிரியரா அல்லது பள்ளிக்கூடங்கள்ல பணியாற்றுகிற ஒரு கல்வி பணியாளராக இருக்கிற நீங்க புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிற விஷயம், ஒரு சிதைவை ஒரு சிதைவை உள்வாங்கிக்கிட்டு, அந்த சிதைவிற்குரிய தீர்வாக உங்க கல்வி முறைய, உங்களுடைய கற்பித்தல் முறைய நீங்க வச்சுக்கணுங்கிறது, அ கல்வி பற்றிய அடிப்படையா நமக்கு இருக்க வேண்டிய புரிதல். நான் முதல்ல சொன்ன மாதிரி, குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும், எதுவும் தெரியாது என்கிற கருத்து எப்படி ஆழமா புரிந்து கொள்ளப்பட வேண்டியதோ, அதே மாதிரி சமூகம் கொடுக்கிற அழுத்தம் பள்ளிக்கூடம் வழியாக அது சில நேரங்களில் தணிவாகவும், பல நேரங்களில் இறுக்கமாகவும் அந்த அழுத்தம் செயல்பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. அது இந்த மனித குலத்தை சிதைவிற்கு உள்ளாக்குது. குழந்தைகள சிதைவிற்கு உள்ளாக்குது. இந்த சிதைவையும், இந்த அழுத்தத்தையும் புரிஞ்சுகிட்டு, அங்க நம் பணி அ செய்யும்போது, நாம் வினையாற்றுகிற வினைப்பாடுகள் என்ன என்பதுதான் நீங்க கல்வி என்பதாக கொள்ள வேண்டிய ஒன்று. அப்போ ஒரு குழந்தை அடிப்படையில இந்த அழுத்தத்தை கண்டு அ என்ன வினையாற்றணும்? இந்த அழுத்தத்தின் மீது குழந்தைகளுடைய எதிர்வினை என்ன? என்பதுதான் முதல்ல. அப்ப இதுக்குள்ள ஒரு மெய்யியலா நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த மெய்யியலின் அடிப்படையில் நம்ம உள்ள வேலை செய்யும்போது, நமக்கு இருக்கிற அந்த மெய்யியலின் அடிப்படையில் நம்ம வேலை செய்றபோது, நமக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான நோக்கம், இந்த அழுத்தத்திலிருந்து குழந்தைகளை, அந்த சிதைவிலிருந்து குழந்தைகளை விடுதலை செய்வது என்பதாக நம்ம வச்சுக்கலாம். அப்போ இது மெய்யியல் போக்குல, மெய்யியலினுடைய பார்வையில நம்ம பார்க்கிறபோது, இந்த அழுத்தம் என்பதே அந்த குழந்தையினுடைய கருத்து தான். நான் பள்ளிக்கூடத்துக்கு நேரம் பிந்தி போறேன். அப்படி நேரம் பிந்தி போறபோது, பள்ளிக்கூடம் அ முன்வைக்கிற ஒரு கண்டனம் என்பது, இன்னைக்கு நான் பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய நகைச்சுவை தான். இன்னைக்கு நம்மட்ட ஆசிரியர்கள் பலரும், எனக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் பலரும், அ நம்முடைய இந்த வாழ்வியல் முறைய மதிப்பாவும், பின்பற்றுகிற நோக்கிலும் ஆலோசனை கேட்டுக்கிறாங்க. ஆனா, இப்ப அவங்க பள்ளிக்கூடத்துல வழக்கமான ஆசிரியராவே தான் ஓய்வு பெறும் வரை இருந்தாங்க. இப்படி ஒரு நிலை இருக்க தான் செய்யுது. இந்த இந்த போக்கெல்லாம் இந்த இந்த நிலைகள் எல்லாத்தையும் நம்ம கவனத்துல வச்சுட்டு பார்க்கிறபோது, இந்த குழந்தைகளினுடைய வாழ்வியல், குழந்தைகளினுடைய எதிர்காலம் என்கிற கருத்துக்கள் 1. குழந்தையினுடைய எதிர்காலம், குழந்தையினுடைய வாழ்வியல் என்பது 1. இந்த அழுத்தத்தை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? இந்த 2யும் நம்ம இணைச்சு புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இது அழுத்தம் இல்ல. அந்த சின்ன வயசுல எனக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடிய நான் அழுத்தமா பார்த்தேன். இன்றைக்கு அது அழுத்தமா தெரியல. ம் ஏன் தெரியல? அப்டின்னா உண்மையிலேயே அது அழுத்தக்கூடிய விஷயமா இன்றைய புரிதல்ல இல்ல. அப்ப புரிதல் ஏற்படுற போது, ஒன்று அழுத்தமாக இருக்கின்ற ஒன்று, அழுத்தம் குறைவானதாக அல்லது அழுத்தமாகவே அதை பார்க்க வேண்டியதில்லை என்கிற நிலைக்கு புரிதல் ஏற்படுகிற ஒவ்வொருவரும் வர முடியும். அதானே! அந்த பள்ளிக்கூடம் பற்றி உங்களுக்கு ஒரு
போதுமான பார்வை வந்துருச்சு. ஒரு அமைப்ப பற்றி ஒரு போதுமான பார்வை வந்துருச்சு. ஒரு முழுமையான பார்வை வந்துருச்சுன்னா, அந்த அமைப்பினுடைய போதாமையும், அந்த அமைப்பினுடைய இயலாமையும் உங்களுக்கு புரிஞ்சிரும். அது அது குடுக்குற அழுத்தம் என்பது அழுத்தமே இல்ல. அது ஒரு சும்மா அது ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட நான் அழுத்தம்னு நெனச்சிருக்கிறேன். இந்த இந்த கருத்து இருக்குல்ல, நான் நெனச்ச கருத்து இருக்குல்ல, இந்த கருத்து எப்ப விலகுது அப்டின்னா, அது பற்றிய ஒரு முழுமையான பார்வை வரும்போது விலகுது. அப்போ இப்டி ஒரு முழுமையான பார்வையை குடுக்கிற கல்வி முறையை, பாடத்திட்டத்தை நீங்க கற்பிச்சு குடுக்குற செயல்பாட்டுல வச்சுக்கிறணும். இதுதான் ரொம்ப அடிப்படையான, இன்றியமையாத கல்வி கற்பிக்கும் முறை என்பது இதுதான். ஒரு முழுமையான பார்வையை நாம உருவாக்குவதன் மூலமாக, எந்த ஒன்றை பற்றியும் புரிதலோடு இருக்கிற மாணவர்களை நாம் வளர்த்தெடுக்க முடியும். அவங்க தான் வளருவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்க முடியும். அப்ப எல்லாவற்றையும் முழுமையாக பார்ப்பதற்கு எங்கிருந்து துவங்குவது? நான் எங்கேருந்து துவங்குறேன்? அப்படிங்கிறது இருந்து தான் இத சொல்றேன். எல்லாவற்றையும் முழுமையாக பார்ப்பதற்கு, அழுத்தம் இல்லாத ஒரு சூழலை பார்ப்பதற்கு, ஒரு சூழலோடு இயங்குவதற்கு, நான் புரிந்து கொள்வது என்னுடைய உடல். எந்த எந்த உறுப்பும் உடலில் உயர்வானதோ, தாழ்வானதோ கிடையாது. ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை அழுத்துவது கிடையாது. கண் தான் பாக்குது என்பதற்காக கண்ணிற்கு அ காதுகள் மீது எந்தவித அதிகாரமும் இருக்காது. கால் தான் நடந்து கூட்டிட்டு போகுது என்பதற்காக, கால் உயர்ந்ததென்றோ, தலை குறைவானதென்றோ மதிப்பீடு உடலுக்கு கிடையாது. எல்லாவற்றிற்கும் எல்லாம் இணைந்து, ஒருங்கிணைந்து இயங்குகிற ஒரு ஒழுங்குமுறை உடலில் இருக்கிறது என்பதை கருத்தாக வைத்துக்கொண்டு, இந்த மாணவர்களுக்குரிய பாடத்திட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அப்ப இந்த அடிப்படையில அ இந்த உடலை புரிந்து கொள்வது ஒரு வகை. இந்த உடலை புரிந்து கொள்வது, அதற்கு நீங்க தனியா அ தேவைப்பட்டா பேசிக்கலாம். அடிப்படையில மாணவர்களோடு நீங்க அ பணியாற்றும்போது, அந்த மாணவர்களுக்கு நிலம் சொல்லி தரணும். அவங்க எங்க வசிக்கிறாங்களோ, அவங்க வாழ்வதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிற வகைமைகள்லாம் என்ன என்பதை நாம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். என்னுடைய பார்வையிலிருந்து நான் சொல்றேன். நான் காலம் தாழ்த்தி வர்றதுனால, நான் வசிக்கிற நிலத்துல ஏதாவது சிக்கல் வரும். எனக்கு வசிப்பிடம் இல்லாம போகும். அப்படின்னா, நான் அந்த அந்த அதிகாரத்துக்கு பயப்படலாம். அதாவது காலத்துக்கு வரணும்னு நெனைக்கிற ஒருத்தருடைய வார்த்தைக்கு நான் பயப்படலாம். ஆனா, அடிப்படையில இந்த நிலத்தில் எந்த நிலத்தில் நான் பிறந்திருக்கிறேனோ, அந்த நிலத்தில தான் நான் வாழப் போறேன். உன் நிறுவனத்துக்கு நான் முன்னால வந்தாலும் சரி, பின்னால வந்தாலும் சரி, என் நிலத்துக்கு மேல நீ அதிகாரம் செலுத்த முடியாது. என் பிறப்போட பின்னப்பட்ட நில அமைப்பு என்பதாக ஒரு துவக்க புள்ளி. அதே வேளையில காலம், பருவம், மழை, வெயில் இப்படி தன்னை சுற்றி இருக்கிற அந்த குழந்தையினுடைய வாழ்வியலுக்கு இன்றியமையாத பகுதிகள் குறித்த உரையாடலை நீங்க கல்வி முறையில செய்யணும். இதுதான் அந்த குழந்தைகளை முழுமையாக பார்க்க வைப்பதற்குரிய வழி. ஒன்றை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், ஒரு குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டிய பாடம் என்பது, அந்த குழந்தை வாழ்கிற நிலம். அந்த குழந்தைகள் வாழ்கிற நிலத்தில் நிலவுகிற பருவநிலை, சூழல், அந்த நிலத்தில் விளைகிற விளைபொருட்கள், அந்த நிலத்தில் விளைகிற விளைபொருட்களோடு அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற ஈடுபாடு, ஆம் அந்த நிலத்தில் இருக்கிற வேறு உயிரினங்கள், வேறு தாவர இனங்கள், அந்த தாவர இனங்களையும், உயிரினங்களையும் இந்த குழந்தைகள் எவ்வாறு உறவு பாராட்டுகிறார்கள்? அந்த குழந்தையோடு தாவரங்களும், அந்த விலங்கினங்களும் எவ்வாறு உறவு பாராட்டுகின்றன? அல்லது அவற்றோடு இவர்கள் எவ்வாறு உறவு பாராட்ட முடியும்? பாராட்ட வேண்டும்? இப்படியான சூழல் சார்ந்த, நிலம் சார்ந்த அடிப்படை பாடத்தை ஒரு 5, 6 வயதிற்குள் அந்த குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். இதுதான் பாடத்திட்டம் என்று நாம் பேசுவதற்குரிய
அடிப்படை கருத்து. இந்த கருத்தின் அடிப்படையில நாம் பேசுகிற போது, அந்த குழந்தைகளுக்கு தேவையான எதை பற்றியும் முழுமையான புரிதல் ஏற்படும். இது அடிப்படை. இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அது இல்லை என்பதை நான் பார்க்கிறேன். தெரியாது. என்ன விளைகிறது என்பது தெரியாது. பல நேரங்கள் நாம் பேசிய செய்திகள் தான். விளைபொருள் எல்லாமும் உணவுப் பொருளாக நினைப்பது. வேலை எல்லாமும் பொருளாதாரத்திற்கானதாக நினைப்பது. இதெல்லாம் இன்று விளைந்து நிற்கிற கேடு. இவை எல்லாமும் விளைந்து நிற்கிற கேடு. ஒரு குழந்தைக்கு என்ன புரிதலாக மலர்கிறது என்று பார்த்தால், தொடர்ந்து அ மடைமாற்றம் நிகழ்கிறது. அந்த குழந்தை தனக்கு விருப்பமான அழுத்தமில்லாத பகுதிகளுக்குள் போய் ஒளிந்து கொள்கின்றன. அ அவ்வாறான உரையாடல்களும், அவ்வாறான செயல்பாடுகளும் சமூக வலைதளங்களில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அழுத்தங்களுக்கு எதிராக குழந்தைகள் சொல்கிற ஒற்றை சொல், "உனக்கு வேண்டியதை நான் செய்து விடுகிறேன்" என்று அவர்கள் அந்த குழந்தைகள் தம்மை துண்டித்துக் கொண்டு வேறு உலகத்திற்கு செல்கிறார்கள். புற உலகத்திற்கு "உனக்கு வேண்டியதை நான் செய்து கொள்கிறேன்" என்று கூறுகிறார்கள். உனக்கு வேண்டியதை நான் செய்து கொள்கிறேன் என்பதில் உள்ளடக்கமாக இருப்பது, உனக்கு தேவையான பொருளாதாரத்தை உன் கண்முன் விசிறி எறிவேன். உனக்கு தேவையான செயல்பாடுகளை உனக்காக செய்து கொடுப்பேன் என்று ஒற்றை சொல்லில் அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள். குழந்தைகளுடைய செயல்பாடு என்பது அதுதான். அ அவ்வாறு வெளிப்புறம் செயல்பட்டுவிட்டு, உட்புறமாக தம் அழுத்தங்களை தற்காலிகமாக விடுவித்துக் கொள்கிற வேறு பல ஊடக நடவடிக்கைகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இப்படியான சீர்கெட்ட நிலையில் இருந்து நாம் இந்த உரையாடலை செய்கிறோம். கல்வி முறை என்பது மற்றவரோடு மிகுந்த பொறுப்புணர்வு மிக்க ஒரு உறவை உருவாக்க வேண்டும். கல்வி முறை என்பது தாம் சார்ந்திருக்கிற நிலத்தின் மீதும், தன்னை சுற்றி வளர்கிற தாவரங்களின் மீதும், மரங்களின் மீதும், தமக்கு இணக்கமாக இருக்கிற பொழுதுகளின் மீதும், தம் வீட்டில் வளர்கிற விலங்கினங்கள் மீதும், தம்மை சுற்றி வளர்கிற விலங்கினங்கள் மீதும், அன்பாய் இருக்கிற, கூடி வாழ்கிற ஒரு பண்பை கற்றுத்தருகிற தன்மையோடு கல்வி அமையப்பெற வேண்டும். இப்படிப்பட்ட கல்வியின் வழியாகவே நீங்கள் வாய்மொழியாக சொல்ல முடியாத பல்வேறு வகைப்பட்ட மறைவான குறிப்புகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக குழந்தைகளுக்கு பொருளாதாரம் குறித்த கருத்துக்களையும், இலக்குகள் குறித்த கருத்துக்களையும் கற்றுக் கொடுக்கவே கூடாது. கற்றுக் கொடுக்கவே கூடாது. அது பெரும் குழந்தைகளுக்கு எதிராக நடத்தப்படுகிற வன்முறை. எ எந்த வகைமையிலும் அவர்களுக்கு நீங்கள் இலக்குகளை, பொருளாதாரத்திற்குரிய ஏற்பாடுகளை கற்றுக் கொடுக்கவே கூடாது என்பது மிக, மிக, மிக அவசியமான ஒன்று. இது குழந்தை வளர்ப்பில் இன்றியமையாத கருத்து. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது அவர்களினுடைய அறிவு நிலை எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வது, அவர்கள் முதலில் இந்த உலகத்தில் உரையாடுகிற போது அவர்களுக்கு எழும்புகிற கருத்துகள் மீது பொறுப்பாக வினையாற்றுவது, அவர்கள் தொடர்ந்து தன்னை சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சிதைவு ஏற்படுத்தாத வண்ணம் தம்மை உருவாக்கிக் கொள்வதற்குரிய கல்வி முறை என்பதாக நாம் கற்றுக் கொடுக்கிற முயற்சி என்பது இருக்க வேண்டும். அந்த வகையில் உங்களுடைய கற்றல் முறை, கற்பித்தலுக்குரிய பாடத்திட்டங்கள் என்பதெல்லாம் வடிவமைக்கப்பட வேண்டும். அதற்குரிய அ தேவையான இன்றியமையாத எல்லா உரையாடல்களையும் நாம் உரிய நேரங்களில் தொடர்ந்து செய்வோம். நல்ல வாழ்விற்குரிய கல்வி முறையை உருவாக்குகிற நபர்களாக நாம், நீங்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு நாம் தொடர்ந்து பேசுவோம்.